வணக்கம் யூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தேவா தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் அப்படின்னா பார்க்க வரும் பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸில் இருக்க ஆர்சி பார்க் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம், மினி பிளாக் கிராஃப்ட்னு. கமெண்ட்டில் வந்து யாரோ ஒருத்தர் ஃப்ரீ ஃபயர் போடுங்க ப்ரோ அப்படின்னாங்க. சாரி ப்ரோ, ஃப்ரீ ஃபயர் வந்து எனக்கு ஆட தெரியாது. ஃப்ரீ ஃபயர் எனக்கு ஆட தெரியாது. அது ஆடி ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யுவன் கேமிங் உங்களுக்கு தெரியும், அவரும் என்னோடய சப்ஸ்கிரைபர் தான், என் ஃபேன் தான் அவர். வேறு யாரும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு தான், என் ஃப்ரெண்டு தான் அவர். அவர் வந்து எனக்கு சேனல் ஓப்பன் பண்ணி கொடு அப்படின்னாரு. அதனால தான் நானும் அவனுக்கு சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். நீங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், அவனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஃப்ளைட் வச்சு விளாட்லாம். நம்ம ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும்ல, ரிமோட் கண்ட்ரோல் ஏரோப்ளைனு அந்த மாதிரி, அதுதான் அது. அவர் வந்து இப்போ மைன் கிராஃப்ட் வீடியோ போட்டுட்ருக்காரு, நீங்கள் வேணால் போய் பாருங்கள். யுவன் கேமிங், UVAN அப்படின்னு போட்டு கேமிங் 69 அப்படின்னு ஃபஸ்ட்டு ஹேஷ் போட்டுக்கோங்க. ஹேஷில் இன்ஸ்டாகிராமோட சிம்பிள் வரும் இல்லை. சரி வாங்க, இப்போ நம்ம ஸ்பேன் கொடுத்துடலாம். எந்த ஃப்ளைட் வாங்கலாம்? நமக்கு பிடிச்ச ஃப்ளைட் வாங்குவோம். கைஸ், உங்களுக்கு போயிங் கமெண்ட்டில் சொல்லுங்கள். போயிங் பிடிக்கிறவங்க போயிங் போடுங்க. ஏர்பஸ் பிடிக்கிறவங்க ஏர்பஸ்ன்னு போடுங்க. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். லக்கி கமெண்ட்டாக அடுத்த வாட்டி வருவீங்க. யாரோ ஒருத்தவங்க ஃப்ரீ ஃபயர் சொன்னாங்க, அவர் பேர் தான் என்னன்னு தெரில எனக்கு. சரி, இப்போ நமக்கு பிடிச்ச ஃப்ளைட்டு போவோம். ஏர்பஸ் A380. ஸோ வராது கைஸ், இது இருங்க, கிராஷ் ஆன ஃப்ளைட்டு. போச்சு. சரி வாங்க, பிடிக்காத ஃப்ளைட்டு கனெக்ட் பண்ணிப்போம். கனெக்டிங் ஆகும். கனெக்ட் ஆனதும் இந்த இருக்குது பாருங்கள், வியூன்னு போட்டிருக்கா, அதை அமுக்குனதும் ஃப்ளைட்டோட இதுவாக போயிடும். செம்மையாக இருக்குல்ல கைஸ். இந்த நிற்கிறோம் பாருங்கள். நம்ம இப்போ கண்ட்ரோல் ஆன் பண்ணிட்டு இன்ஜினையும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இருங்க,
ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ், வெடிச்சிச்சு கைஸ் அந்த ஃப்ளைட்டு. நான் ஸ்லிப்பாகி அதை கீழே தள்ளி விட்டேன், போச்சு, கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு ஃப்ளைட்டு தான் எடுக்கணும், வேறு வழியே இல்லை. ரீசைக்கிள் பிளேன் கொடுத்துட்டு இங்கே இருக்கு பாருங்க ஃப்ளை. ஓ இது வேறையா? இங்கே இன்னொரு டப்பா இருக்குமே, எங்கே காணோம்? இந்த பையன் நின்றுட்டுருக்கானா? இப்போ என்ன ஃப்ளைட் எடுக்கலாம்? எல்லாமே மொக்கையாக இருக்குல்ல கைஸ், பார்த்தாலே கேவலமாக இருக்குது. சரி கைஸ், உங்களுக்கு ஆண்டனோவ் தெரியுமா? ஆண்டனோவ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஆண்டனோவ் 225 தெரியுமா? 2022 கிராஷ் ஆயிடுச்சு. ஏர்பஸ் A320 எனக்கு பிடிக்கும் அந்த ஃப்ளைட்டு. ஆனால் அது பார்க்க ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ். ஏர்பஸ் கைஸ் சொல்ல போனால் எனக்கு ஏர்பஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏர்பஸ்னால் ஒரே கைஸ் இங்கே பாருங்கள், ஏர்பஸ் A340 இதுவும் இந்த இது மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த 777 தெரியுமா? உங்களுக்கு தெரியும் 777. அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. இன்ஜின் ஆன் பண்ணோன்னே ஓடுது கைஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்ஜின் ஆன் பண்ணோடனே ஓடிடுச்சு கைஸ். ஐயோ இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு கைஸ். இப்போ வாங்க மெதுவாக ரன்வேல கொண்டு போகணும். இதை வந்து இது பண்ணிடுறேன், மாற்றிடுறேன். இந்த ஃப்ளைட்டு நல்லா இல்லை. நாங்கள் கண்ட்ரோல் கட் பண்ணிவிட்டு ரீசைக்கிள் பிளேன் கொடுத்துட்டு ஸ்பேம் கொடுக்கணும். இந்த பிளேன் நல்லா வரல, அதனால் ஆண்டனோ போட்டு ஆண்டனோ 225 இப்போ பாருங்கள். ஆண்டனோ 225 போட்டால் என்னடா வருது கைஸ்? இங்கே பாருங்கள் கைஸ், ஆண்டனோ போட்டால் வர மாட்டேங்குது. ஒருவேளை ஆண்டனோவே இல்லை போல கைஸ். இப்போ வர்ற ஃப்ளைட்லாம் கேவலமாக இருக்குது கைஸ். மற்ற ஃப்ளைட்லாம் நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும் கைஸ். இதோ இந்த ஃப்ளைட்டு தான் கைஸ் போக போகிறோம்.
கைஸ் இப்போ இந்த ஃப்ளைட்டை ரீசைக்கிள் பண்ண முடியாது. இப்போ கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணி ஆச்சு. இப்போ வந்து வியூ வந்து இதில் தான் இருக்குது. கண்ட்ரோலும் ஆன் பண்ணியாச்சு. இன்ஜினும் ஆன் பண்ணியாச்சு. நல்லாவே போகுது. கியர் உள்ள மடக்கியாச்சு. கைஸ் இப்போ நான் டேக் ஆஃப் பண்ண போகிறேன். டேக் ஆஃப் பண்ண ரன்வே வேணும். கொஞ்ச நேரம் சுற்றிக்கிட்டு அப்புறமா டேக் ஆஃப் பண்ணிடுவோம். அது பேட்டரியோட வச்சு சுற்றிக்கிட்டு போச்சு 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 கைஸ் இப்போ போகுது. இல்லை இல்லை உள்ளே போய் பக்காக இருக்குது கைஸ். சிக்னல் கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆகுது. இப்போ நம்ம யூட்டர்ன் போட்டாங்க. போச்சு கைஸ். சிக்னல் டோட்டலாக கட் ஆயிடுச்சு. டோட்டலாக போச்சு கைஸ். கைஸ் கைஸ் போச்சு கைஸ். ஃபுல்லாக போச்சு கைஸ். ஃபுல்லாக போச்சு கைஸ். கைஸ் இது மேலே போக முடியல கைஸ். ரொம்ப நேரம் தள்ளி பார்த்துட்டேன். போகவே முடியல. சுத்தமாக போகவே முடியல. மேலே சிக்னல் கிட்ட இருக்குது. பேட்டரி கம்மியாக இருக்குது. தலை கீழே இருக்கு. சத்தம் ரொம்ப கேட்குது கைஸ். பேட்டரி கம்மியாயிடுச்சு. போச்சு கைஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடும். போயிடுச்சு கைஸ். சரி வாங்க கைஸ், நம்ம கண்ட்ரோலை கட் பண்ணிவிட்டு வேறு ஃப்ளைட் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளைட்டை கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து பிடிச்ச ஃப்ளைட்டை வந்து நான் இது பண்ணுறேன். ஈவன் கேமிங்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க 5 சப்ஸ்கிரைபரு. எனக்கு 30-35 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்து பண்ணி விட்ருங்க. கைஸ் எனக்கு பிடிச்ச ஃப்ளைட் வந்துடுச்சு கைஸ். ஏர்பஸ் A350 வர வச்சுட்டேன். கனெக்ட் பண்ணுங்க. இப்போ தள்ளுறா ஏன்டா இங்கே நின்றுட்டுருக்கேன். கனெக்ட் பண்ணுங்க கைஸ். பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது. பாருங்க இன்ஜின்லாம் பார்க்க செம்மையாக இருக்குது. இன்ஜின் சுற்றி செம்மையாக இருக்காது.
பார்ட் 2 கேட்டிங்கன்னா பார்ட் 2 கூட நான் போட்டுருவேன். பார்ட் 2 வந்து நீங்கள் சொல்லிடுங்க பார்த்து. பார்ட் 2 கூட கேட்டிங்கன்னா நான் பார்ட் 2 போட்டுருவேன். சரி guys, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் 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 பாய்.